முன்னாள் தமிழக முதலமைச்சரின் மரணம் குறித்து உண்மை நிலையை அறிய விரும்பும் அனைத்து தமிழக மக்களின் சார்பாக எங்களது சேனல் சில முயற்சிகளை எடுத்து வருகிறது. எங்கள் முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இந்த தகவலோடு இன்றைய விவாத மேடையை தொடர்கிறேன். இப்ப விவாத மேடையில் நான் கேட்க இருக்கும் கேள்விகள் யாரிடம் என்றால், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவிடம். தீபா இவரிடம் தந்தி டிவியின் ரங்கராஜ் பாண்டே, இன்னைக்கு டிஆர்பியில் நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனல், அவங்க நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. எந்தெந்த கேள்விகள் செவ்வாய் மதியம் 2 மணிக்கு ஒளிபரப்பாக போகிறது என்பது நமக்கு தெரியாது. அவர்கள் கேட்க தவிர்த்த கேள்விகள் எதுவாக இருக்கும் என்பதை நாம் யூகித்து சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் 1000 மர்மங்கள் இருக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஒரு 3வது நபர் நீதிமன்றத்தை நாடி இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோருவதற்கும், நீங்கள் நீதிமன்றத்தை நாடி நான் ஒரு இரத்த உறவு, என்னை அனுமதிக்கவில்லை, என் அத்தையின் மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கின்றது, இதற்கு நீதிமன்றம் விசாரணை நடத்தி நல்ல ஒரு தீர்வை தர வேண்டும் என்ற கேள்வியை ஏன் எழுப்பவில்லை? நீதிமன்றத்தை ஏன் நாடவில்லை? இதற்கான பதில் எனக்கு வேண்டும். இன்னைக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இடத்தை நான் நிரப்புவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா மீடியாலையும் நீங்க பேசிட்டு வர்றீங்க. இது எல்லாத்தையும் நான் உங்களோட தொடர்ந்து எல்லா பேட்டிகளையும் நீங்க அந்த மருத்துவமனை வளாகத்தில் உங்களை அனுமதிக்கல முதல் முறையாக அப்படிங்கிறப்ப டைம்ஸ் ஆஃப் இந்தியால நீங்க கொடுத்த அந்த பேட்டியில இருந்து தொடர்ந்து உங்களோட நடவடிக்கைகளை நான் கவனமா கவனிச்சுட்டு வர்றேன். அதனால இந்த கேள்வியை நான் எழுப்புறேன். உங்களை அந்த மருத்துவமனை வளாகத்தில் அனுமதிக்கவில்லை. மீடியாக்களிடம் பேசிய நீங்கள் ஏன் நீதித்துறையை நாடவில்லை அப்படிங்கிறது எனக்கு அடிப்படையா எழுந்த கேள்வி. சரி, ஓகே, முதலமைச்சர் நலம் பெற்று திரும்புவார், திரும்பியதற்கு அப்புறம் இதற்கான விடை கிடைக்கும் என்று காத்திருந்தேன். ஆனால் முதலமைச்சர் மறைந்த முன்னாள் முதலமைச்சராக திரும்பியது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம். அதை ஜீரணிக்க முடியல. அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க நீதிமன்றத்தை ஏன் நாடவில்லை? என்னோட அடுத்த கேள்வி இது. அதாவது, நீங்க முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், இதெல்லாம் முதலுதவி ஆரம்ப கட்டத்துல சசிகலா நடராஜன் கையெழுத்திட்டாங்க அப்படிங்கிறது வேற. அப்பல்லோ நிர்வாகத்துல இரத்த உறவுகள் இருக்கின்றார்கள் என்ற தகவல் தெரிந்துவிட்டது. உங்களது சகோதரர் தீபக் அளித்த பேட்டியில, விகடனுக்கு அளித்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, 70 நாட்கள் அப்பல்லோ மருத்துவமனையில தான் இருந்ததா சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது முதலமைச்சருக்கு ஒரு அபாயகட்ட சிகிச்சை அளிக்கும் போது ஏன் தீபக் கையெழுத்து இடவில்லை? இது நான் சொல்லல, அப்பல்லோ நிர்வாகத்திடம் அவங்க ஒரு மயக்க நிலையில் இருப்பவர்களுக்கு, சுய நினைவின்றி இருப்பவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது கையெழுத்து வாங்க வேண்டிய அந்த படிவங்களில் கையெழுத்து இட்டு இருப்பது எல்லாமே சசிகலா நடராஜன் தான். அங்கு இருந்த இரத்த உறவு தீபக் ஏன் கையெழுத்து இடவில்லை? இது குறித்து ஏன் நீங்கள் உங்கள் சகோதரரிடம் கேள்வி எழுப்பவில்லை? இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே உங்களை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட இடத்துல வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ரீதியில தான் நீங்க பேசிட்டு வர்றீங்க. தனி கட்சி தொடங்க போறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க ஒரு சேனல்ல என்ன பதில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, அது குறித்து நான் பரிசீலிக்கல அப்படின்ட்டு இருக்கீங்க. இதுக்கான அர்த்தமா எனக்கு மனசுல என்ன பட்டதுன்னா, அதிமுக முதல்ல நம்ம கைக்கு வருதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறது தான். அப்ப அரசியல் ரீதியான கண்ணோட்டங்கள் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கே தவிர, உண்மையிலேயே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மீது அக்கறை இருக்கா அப்படிங்கிற கேள்வி எனக்கு அடிப்படையா எழக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. இதற்கான பதில்
என்ன பதில் தரப்போறீங்க? நீங்க வந்து அவங்க நினைவிடத்துல, அந்த சமாதில வந்து அஞ்சலி செலுத்தியதற்கு அப்புறம் அளித்த பேட்டியிலும் சரி, அதன் பிறகு தொடர்ந்து ஊடகங்களில் பேசி வரும் செய்தியும் சரி, எதை குறிப்பிட்டு பேசுகிறீர்கள் என்றால், நீங்கள் அரசியலுக்கு வருவேன், அரசியலுக்கு வருவேன், அரசியலுக்கு வருவேன். இதுதான். நீங்க அரசியலுக்கு வாங்க. அத பத்தி நாங்க எதுவுமே குறை சொல்லல. இது ஜனநாயக நாடு. ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஏழைகளுக்கான கட்சியாக இத உருவாக்குறக்கு எவ்வளவு சிரமங்கள், எத்தனை கஷ்டங்கள். முதலமைச்சராக இருந்தபோது சிறை வாசம் சென்ற ஒரு முதலமைச்சராக எவ்வளவு வேதனையை அனுபவித்திருப்பார். செய்யாத தவறுகளுக்காக தான் தண்டனையை அனுபவிக்கிறோம் என்ற வேதனையெல்லாம் அனுபவித்திருப்பார். அவரு தவறு செய்யல, அவர் தவறு செஞ்சாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பல கட்சிகள் வந்து வைக்கலாம். அது அரசியல் விமர்சனம். ஆனா இவருக்கு அறியாம நடந்த தவறுகள் தான் அது அப்படிங்கிறது அவரின் நடவடிக்கைகளை ஆழமாக கண்காணிக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் விமர்சகர்களும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இவரை அறியாமல் நடந்த அந்த தவறுகளுக்கு அவர் சிறை தண்டனை அனுபவிக்கிறார். எப்ப? சமீபத்துல. ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். இந்த மாதிரி காலகட்டத்தில் எல்லாம் நீங்கள் எங்கு இருந்தீர்கள்? இன்று தான் தான் ஜெயலலிதாவிற்கு பிறகு வாரிசு என்று அரசியல் ரீதியாகத்தான் உங்கள் காய்கள் நகர்த்தப்படுவதாக உணர்கிறேன். இன்று நிர்மலா சீதாராமனோடு உங்களோட சந்திப்பாய் இருக்கட்டும். நிகழ்வதாக கேள்விப்பட்டேன். அது நிகழ்ந்ததா? இல்லை நிகழப் போகிறதா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் முழுவதுமாக பாரதிய ஜனதாவின் கட்டுப்பாட்டில் நீங்கள் இருப்பது ஓரளவுக்கு அடிப்படையா அரசியல் நிகழ்வுகளை கூர்ந்து கவனிக்கும் அனைத்து விமர்சகர்களுக்கும் உணரக்கூடிய ஒன்று. இது வந்து தவிர்க்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா வந்து சசிகலா நடராஜன் தலைமைக்கு அடுத்து உங்கள வந்து மக்கள் விரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து ஏற்பட்டுருச்சு. அந்த ஒரு காரணத்தினால வந்து அரசியல் காரணங்களுக்காக உங்களுக்கு வந்து சில சப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. நல்ல விஷயம் தான். அரசியலுக்கு வாங்க. மக்களுக்கு நல்லது செய்யுங்க. மக்களோட வாழ்வாதாரம் உயரட்டும். நான் வாழ்த்துறேன். தமிழகம் நல்லா இருக்கட்டும். காமராஜர் ஆண்ட ஆட்சி போல் ஒரு ஆட்சியை கொடுங்க. நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா என்னோட கேள்விகள் எல்லாமே வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நிகழ்வுகளை மையப்படுத்தி மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவில் இவ்வளவு மர்மங்கள், இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும் வேளையில் நீதிமன்றத்தை நீங்கள் ஏன் நாடவில்லை? இது என்னோட முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு விடை உங்களிடமிருந்து நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கிறேன். இரண்டாவது கேள்வி, உங்களை மருத்துவமனை வளாகத்தில் 74 நாட்களில் நான் பலமுறை சென்றேன், பலமுறை அனுமதிக்கல அப்படின்னீங்க. நான் மீடியா போக்கஸ்ல ஒரு 2 தடவை தான் வந்தீங்கன்னு நான் நிகழ்வுகளை பார்த்தப்ப புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். மற்ற நேரங்கள் மீடியா போக்கஸ் இல்லாம எப்படி நீங்க வந்து அந்த அப்போலோ மருத்துவமனை வாசல்ல நின்னீங்க அப்படிங்கிறது எனக்கு அது புரியாத ஒண்ணு. அப்போலோ மருத்துவமனை வாசலில் நீங்கள் நிற்கும்போது உங்களை அனுமதிக்கவில்லை என்றால் நீங்கள் யார்? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள். உங்களுக்கு இல்லாத உரிமையா சசிகலா நடராஜனுக்கு? நீங்கள் அந்த இடத்தில் ஏன் ஒரு தர்ணா போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் என்று ஒரு ஆக்ரோஷமாக அமர முடியவில்லை? ஏதோ நாம் தமிழர் கட்சி சீமான் பேசுற மாதிரி எல்லாம் தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்துட்டு கார்ல ஏறி கிளம்பிட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்க வந்து மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு அடிப்படையா எழக்கூடிய ஒரு கேள்வி. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவ அமைப்பு கிட்டத்தட்ட உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க அவருக்கு இணையானவரா அப்படிங்கிற கேள்விலாம் எழுது. உங்கள் அத்தை மீது உண்மையிலேயே உங்களுக்கு பாசம் இருந்திருந்தால் மருத்துவமனை வளாகத்திலேயே நீங்கள் போராட்டம் நடத்தி இருப்பீர்கள். நடக்கவில்லை. அவர்களின் மறைவின் பின்பு போயஸ் கார்டனில் உங்களை அனுமதிக்கவில்லை என்றபோது மிகப்பெரிய ஆக்ரோஷம் அடைந்து இருப்பீர்கள். அடையவில்லை.
அதைத் தொடர்ந்து ராஜாஜி ஹாலில் இருந்து நீங்கள் வெளிவரும்போது உங்களிடம் ராஜாஜி ஹாலில் பேரம் பேசப்பட்டது என்ற தகவல் அடிப்படையா எல்லார்கிட்டயும் இருக்கக்கூடிய ஒண்ணு. என்ன பேரம் பேசுனாங்க அப்படிங்கிற தகவல் வந்து இன்னும் எங்களுக்கு முழுமையா கிடைக்கல. கிடைச்சிருந்தா நான் அதை இங்க உடைச்சிருப்பேன். வெளிய வந்து நீங்க பேசுனப்ப யார் மீதும் குற்றம் சுமத்தவில்லை. அப்ப என்ன காரணம் அப்டின்னா, அவங்க உங்ககிட்ட வச்ச அந்த கோரிக்கைகள நீங்க பரிசீலனை பண்றதுக்கான ஒரு அவகாசத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள். அந்த அவகாசத்தை எடுத்துக்கொண்டு, இதை விட தொண்டர்கள் எல்லாம் நம்மள சப்போர்ட் பண்றாங்க. நம்ம வந்து முதலமைச்சர் சீட்ல உட்காரலாம். அப்படிங்கிற கனவுல தான நீங்க வந்து இன்னைக்கு இந்த நாடகத்த நடத்திட்டு இருக்கீங்க. ஜெயலலிதாவின் மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க அடிப்படை தொண்டன் எல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்கான். துடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த துடிப்பு, அந்த இதய துடிப்பு, அந்த உண்மையான உணர்வு அது புரிந்திருந்தால், அந்த உணர்வு உங்களுக்கு இருந்திருந்தால், நீதிமன்றத்தை சசிகலா, புஷ்பா முதல் முறையாக நாடி இருக்க மாட்டார். நீங்கள் தான் நாடி இருப்பீர்கள். இப்படி எந்த ஒரு அடிப்படை தகுதியும் இல்லாத நீங்கள் அரசியலை நோக்கி வருவதற்கு என்ன காரணம்? மக்களுக்கு நீங்க நல்லது செய்வேன் அப்படிங்கிறீங்க. நல்லது செஞ்சா நல்லதுதான். யாரு வந்து நல்லது செஞ்சாலும் நாங்க அதை ஏத்துக்கிறோம். இல்லைன்னு சொல்லல. அதற்காக ஆரம்ப கட்டத்திலேயே இவ்வளவு போலியான நாடகங்களை நடத்தி அரசியலுக்கு வரும் நீங்கள் எந்த வகையில் நல்லது செய்வீர்கள் என்ற கேள்வி எனக்கு ஒரு சராசரி குடிமகனா எழுந்திருக்கு. இந்த கேள்விக்கு உங்களின் விடை என்ன? இந்த கேள்விகள் எல்லாம் வந்து உங்களிடம் கேட்கப்பட்டு இருக்குமா என்பது எனக்கு தெரியாது. நான் உங்களை பேட்டி எடுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் என்னிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இவைகள் எல்லாவற்றிற்கும் விடை சொல்லுங்கள். உங்கள் பின்னால் மக்கள் வர தயாராக இருப்பார்கள். மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் வெறும் அரசியல் லாபத்திற்காக இன்று தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் நடக்கும் அரசியல் கேலிக்கூத்துகளால் தான் இன்று 2000 ரூபாய் எடுப்பதற்கும் நாய் மாதிரி 100 பேர் 200 பேர் ஏடிஎம் வாசலில் எந்த ஏடிஎம்ல காசு போடுவான்னு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கோம். இதே நிலையில இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டா 2000 ரூபாய் நோட்டு இத்தனை கோடி கைப்பற்றப்பட்டது, இத்தனை கோடி கைப்பற்றப்பட்டது. இந்த செய்திகள்லாம் பார்க்கிறப்ப இந்த அரசாங்கம் நடைபெறுவது மக்களுக்காகவா அப்படிங்கிற கேள்வி கேக்குது. மக்களுக்கான ஒரு தலைவன் வரணும். அந்த தலைமை பண்போட இருக்கக்கூடியவங்கள மக்களும் ஆதரிக்கணும். இது எல்லாம் பேசுவதால் நீ அரசியலுக்கு வரப்போறியா அப்படிங்கிற கேள்வி வந்து உங்களுக்கு எழலாம். நான் அடிப்படையா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளா வந்து அரசியல்ல தான் இருக்கேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்ய நான் விருப்பப்படுறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினராக இருந்தவன் நான். அதன் பிறகு அந்த கழகத்தில் செயல்பாடுகள், அமைச்சர்கள் இவர்களோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து விருப்பம் இல்லாமல் போனதால் மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு கட்சி தொடங்கணும் அப்படிங்கிறது விஷயத்துல வெளியே வந்து நான் முன்னிறுத்தி தொடங்கப்பட்ட கட்சி தான் சுதேசி ராஜ்யம் கட்சி. அதனால வந்து இந்த அரசியல் விஷயங்களுக்கு வந்து நம்ம ஆழமா போகணும். இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரு நீ யாருன்னு கேட்பாங்கல்ல. அப்படி இருக்கிறப்ப வந்து இதுதான் காமராஜர் அப்படிங்கிற தலைவர் மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி இருக்கிறது. ஏழைகளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர். அந்த தலைவரே வந்து சுவிஸ் வங்கியில வந்து அக்கௌண்ட் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க திராவிட கட்சிகள் எல்லாமே. அவரோட ஆட்சி திரும்ப வருமான்னு ஏங்கிக் கொண்டிருக்கும் தமிழகத்திற்கு குறைந்தபட்சம் 1 மாத காலமாவது நான் அந்த ஆட்சியை கொடுத்து விட்டுதான் என் உயிர் பிரியும். இதுதான் என் வாழ்நாள் லட்சியம். நம்ம கொஞ்சம் டாபிக் மாறி போயிட்டோம்னு நினைக்கிறேன். தீபா அவர்கள் வந்து நான் கேட்ட கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். திடீர் அரசியல் பிரவேசத்துக்கு நீங்க வந்தீங்க, நீங்க வர்றீங்க, வரவேற்கிறேன். அந்த அரசியல் பிரவேசத்தில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஓட்டு வங்கியில் இருந்து ஒரு பகுதியை பிரிச்சு எடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. நல்ல விஷயம், எடுக்க. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சரியான ஆட்சியை கொடுப்பீர்களா அப்படிங்கிற கேள்வி எனக்கு எழுந்தது.
அந்த எழுந்ததற்கான காரணங்கள் தான் நான் இவ்வளவு நேரம் ஒரு 15 நிமிடங்களாக பல்வேறு கோணங்களில் விளக்கியது. இதுக்கு எல்லாம் நீங்க எங்களுக்கு பொதுமக்களாகிய எங்களுக்கு விளக்கம் குடுத்தால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற உணர்வோடு இந்த விவாத மேடையை முடிக்கிறேன். நன்றி.